யூதன் முதலிலே அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனக்கு உண்டானதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறதா? யூதன் சண்டை பயிற்சி போட்டு கொண்டிருக்கிறானா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ அவன் என்ன பண்ண போகிறான்னா, 1,44,000 பேர் கோத்திரங்களை இழந்தவர்கள், கோத்திரம் என்ன என்று தெரியாது. இப்போ கோத்திரம் பிரிப்பதற்காக காத்து கொண்டிருக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். 1,44,000 பேர் பிரிக்கப்பட போகிறார்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இரண்டாவது, பிரியமான தேவஜனமே, ரஷ்யா எழும்பியிருக்க, ரஷ்யாவை தேவன் முடக்கி விட்டார். ஆனால் இப்பொழுது ரஷ்யாதான் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஆயுதம். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எங்களுக்கு தெரியாது. ரஷ்யா குதித்தான் உள்ளே. அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த கட்டத்தின் கீழாக இருக்கிறோம். இந்த ஏரோமார். ஏன் ரஷ்யா கீழே குதித்தான்? கவனிகள். அவன்தான் வல்லரசு நாடு, நாடுகளிலே முக்கியமான நாடு, வல்லரசு நாடு ரஷ்யா. தேவன் அவனை தூளாக்கினார். ஆனால் இப்பொழுது அவன் எழும்பி வர வேண்டும். ரஷ்யா எழும்பி வந்து அவன் யுத்தத்திலே அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நான் தான் என்று காண்பித்து விட்டான்.